வணக்கம், நான் விஜயகுமார். ஸ்கொயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னதான் லைட் ஃபீவர் இருந்தாலும் ட்ரேடரை ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து தூரமாக இருக்க வைக்க முடியாது போலங்க. நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். ஐ குடன்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, நேற்று 17700 சிஇபி 2 பேரும் செல் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ ஆல்ரெடி 80 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்க அந்த பேரில். நேற்று 230 ருபீஸ் இருந்தது 17700 சியும் பியும். இப்போ 140 தான் இருக்குது. நியர்லி 90 ருபீஸ் ப்ராஃபிட். 150 ருபீஸ் இருக்குது இப்போ. ஸோ நியர்லி 80 ருபீஸ் ப்ராஃபிட் அவங்களுக்கு ஆக்சுவலி கரைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கு நமக்கு 17500 சியும் 17800 பியும் தாங்க இருக்குது. we will take that. ஸோ நம்ம ஆர்டர் போட்டு வச்சிடலாம். ஓகே, சிஇ சைட் ட்ரிகர் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்னும் பிஇ சைடில் 145 கீழே வரல. ஸோ டார்கெட் போட்டு வச்சுருவோம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. 162 160 218 and 220 207 வந்திருக்கு. இன்னும் லாங் வே டு கோ. ஆக்சுவலி ஃபிபோ லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நேத்தோடைய ரீசன்ட் ஹையில் இருந்து இன்னைக்கு லோ வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ 50% லெவலில் இருக்குது. ஷுட் பிரேக் தட். அது பிரேக் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் இங்கே ஏற மாட்டேங்குது. பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 12 பாயிண்ட் ஏறி இருக்கு. இங்கே ஜஸ்ட் 2 பாயிண்ட் தான் ஏறுது. இதெல்லாம் விக்ஸும் குறையுதா என்னன்னு தெரியல. 207லேயே தான் நிற்கிது நம்ம அது ப்ரீமியம். அண்ட் பி இறங்கவே மாட்டேங்குது பாருங்கள். பியோட லெவல்ஸ் 136 137லேயே தான் நிற்குது. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல எக்ஸிட் கூட ஆகலாம். 15 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும், அதில் எக்ஸிட் ஆகலாம். பட் நாம் 30 பாயிண்ட்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, ஃபிபோ லெவல்ஸ் 50%ல் எப்படி திணறுதுன்னு. ஓகே, நம்ம 145 ஸ்ட்ராட்டஜியில் அதெல்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. பட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு உங்கள் ட்ரேடில் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். லெட் அஸ் ஃபாலோ தட் ரூல்ஸ். பட் இந்த ஃபிபோனாசி எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் நாளைக்கு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் லெவல்லாம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சேஃபாக ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ரீமியம்ஸ் ஏற மாட்டேங்குது, கவனிக்கிறீங்களா? அண்ட் பியோட ப்ரீமியமும் இறங்கவே மாட்டேங்குது பாருங்கள். 132 வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு. 142லே நிற்கிது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பெருசாக லர்னிங்ஸ் எதுவும் இல்லைங்க. நேற்று போலவே இன்றைக்கும் சிஇ சைடு ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆச்சு, அதுக்கப்புறம் அதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. தென் பிஇ சைடும் ட்ரிகர் ஆச்சு, அதுலேயும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. ஸோ சில பேர் 927க்குலாம் பிஇ சைட் ட்ரிகர் ஆச்சு, அதை பேஸ் பண்ணி என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உடனே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகே, ஸோ இங்கே நம்ம பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணோம், பிரேக் அவுட் ஆச்சு, எல்லாமே நடந்தது. ஆனாலும் ஸ்டாப் லாஸ் கொடுத்தது சிஇ சைடில். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ரொம்ப வழக்கம் போல் எக்ஸ்பைரிக்கு லாஸ் எப்படி கொடுக்குமோ அதே போல் இன்னைக்கு கொடுத்தது. அந்த எக்ஸ்பைரி லாஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தேங்க, அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று ஒரு ப்ரோடிப் சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? லைக் 165 ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம தியாகராஜன் சார் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே ஸ்ட்ராட்டஜியை தான் நினைக்கிறேன் எஸ்எல் அடித்ததுக்கு அப்புறம் நான் அதை எடுத்தேன். ஹை குவான்டிட்டி, ஓகே, 1000 குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணினேன். அது எப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஆர்டர்ஸில் அதுக்கு முன்னாடி அதோடைய ரிசல்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன்.
ஓகே, இது வந்து என்னன்னா நம்ம 17500 அண்ட் 17800 ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பை பண்ணுவோம். ரெண்டுத்தையும் ஒன்னா பை பண்ணதுக்கு அப்புறம் சில வந்து நமக்கான லாஸ் வந்து 21,800. இதுல வந்து 3000 rupees நம்ம நான் அந்த 2 லாட்ல பண்றேன் இல்லைங்களா வீடியோ போடுறதுக்காக 145 ஸ்ட்ராட்டஜி, அதோடைய லாஸும் இதுல இன்க்ளூடடு. அது ரெண்டும் சேர்ந்து 21,812 rupees லாஸு. அண்ட் பி சைடில் வந்து 39,000 rupees ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஓவரால் வந்து எனக்கு டோட்டலாக 22,000 rupees ப்ராஃபிட். அதில் 3000 ரூபா நம்ம 145 ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் ஆயிருந்தது. ஸோ நெட்டாக வந்து 19,000 rupees ப்ராஃபிட்டோட இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இதில் நியூ பேஸ்கெட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து இப்போ நிஃப்டி ஹெச் 145 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு இது. இந்த மாதிரி வரும். இதுல வந்து நம்ம இப்ப 17,500 சிஏ ஆட் பண்ணிடுறோம். 1000 குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல வந்து மார்க்கெட் ஆர்டர்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? போட்டுட்டு ஆட் கொடுத்துருங்க. அதே போல இன்னொன்று வந்து 17,800 பிஇ, இதுலயும் அதே போலதான் மார்க்கெட் ஆர்டர்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து என்னன்னா நமக்கு என்ன ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோமோ அது ரெடியா இருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இதுல நம்ம என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா இங்க பிரைஸ் தெரியுது பாருங்க, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் எல்டிபின்னு இருக்கு இல்லைங்களா? இது ரெண்டும் வந்து 165 வர வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? 165 பார்த்துட்டே இருக்கணும். இது the moment you see it இங்க எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ என் வீடியோக்காக நான் அப்படி உங்களுக்கு காமிச்சேன். ஆக்சுவலி அதில் உங்களுக்கு தெரியாது இந்த நம்பர்ஸ். பட் நீங்கள் சிஸ்டம் முன்னாடி பண்ணும்போது இந்த எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணி இங்கே ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டாக தெரியும். ஓகே, நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல 165 இல்லை 163 167 அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக டுவர்ட்ஸ் 165 நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இதை பைய போட்டுருங்க. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல எக்ஸிக்யூட் ஆயிடும். அந்த ஆர்டர்ஸ் பை ஆயிரும். ஓகே, பை ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு பொசிஷனை வந்து நீங்க 145 ஸ்டாப் லாஸே இருக்கணும். இங்க வந்து 145 வந்துதா, ஸோ அதை இம்மிடியட்லி க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, 144க்கு ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ், அதை க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதர் சைடு மட்டும்தான் ஓப்பன்ல வச்சிருப்போம் நாம. ஓகேங்களா? ஓப்பன்ல வச்சிருப்போம். ஸோ இந்த லாஸ் போக இதுல வந்து தட் ஷுட் கிவ் தட் மச் ப்ராஃபிட் ஓவரால் நமக்கு. இது காலையில பண்ணும்போது உடனே நமக்கு இந்த ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சிருது. இதுல ஹெட்ஜுங்கிறதுனால டென்ஷன் இருக்காது. ஹை குவான்டிட்டியில ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், எமோஷன்ஸ் ஹையா ஓடும். ஸோ நமக்கு வந்து ஈஸியா ஒரு 20,000 rupees எடுத்துடலாம் இதுல. ஓகேங்களா? அதாவது 3,30,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இருந்ததுன்னா நம்ம 20,000 rupees கொஞ்சம் டென்ஷன் கம்மியோட எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது உடனே டார்கெட்டையும் கொடுத்துருது, ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ திஸ் ஹவ் நம்ம தியாகராஜன் சார் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே போல இன்னைக்கு நான் ட்ரை பண்ணதுல சிமிலர் ரிசல்ட்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் 19,000 rupees கிடைச்சு நானும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இன்னும் ஒரு 9 rupees, அதாவது 9,000 rupees அடிஷ்னலாக கிடைச்சிருக்கும். பட் ஓகே, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் என்ன இருந்ததுன்னா அந்த 3,000 rupees லாஸ் கவர் பண்ணணும். அண்ட் நேற்றும் ஒன்றும் பெருசாக நம்ம பண்ணல ஆக்சுவலி. அண்ட் அதனால இன்னைக்கு வந்து ஏதோ கொஞ்சமாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிக்கிட்டேன். இட் இஸ் ஒர்க்கிங் குட். ஸோ இதை உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஓகே, இது கேபிட்டல் அதிகமாக இருக்கவங்களுக்கு பெனிஃபிஷியல். கேபிட்டல் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து ஒன்றுனா உங்களுக்கு, ஏன்னா ஒரு பக்கம் லாஸ் அடிக்கும், இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த லாஸை கவர் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கணும் நாம. ஸோ அது உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜஸ், அந்த இன்னொரு லெக்குக்கான ப்ரோக்கரேஜஸ் போகும். ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட்டே கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கம்மி லாட்டில் பண்ணுறீங்க, சாரி கம்மி கேபிட்டலில் பண்ணுறீங்க, ஒரு லாட்டில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரோக்கரேஜஸில் கொஞ்சம் போயிடும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 3 லாட் 4 லாட் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். அதெல்லாம் போக ஒரு ஹேண்ட்ஸம் மணி யூ வில் டேக். இல்லைன்னா நம்ம ரெகுலர் 145 நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு இன்னொரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன்.
Till then, take care. Bye. Thank you.